தம்முடைய ஜனங்கள் நடுவிலே செய்ய போகிற கிரியை என்ன தெரியுமா? மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, சாயங்காலமான பொழுது சகல பிணியாளிகளையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிணியாளிகளை கண்ட பொழுது கர்த்தர் மனதுருகி அவர்களை தொட்டார். பிசாசு பிடித்தவர்களின் கட்டுக்களிலிருந்து அவர்களை விடுதலை செய்தார். சாயங்கால நேரம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிற நேரம். ஹல்லேலூயா! கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்க. ஒருவரும் எதிர்பேச முடியாத அளவிற்கு கர்த்தர் தம்முடைய மகிமையான காரியங்களை தேசத்தில் வெளிப்படுத்த போகிற ஒரு காலம். மரித்தவர்கள் எழும்ப போகிற காலம். மரணத்தின் பிடிகளில் இருப்பவர்கள் எழும்ப போகிற காலம். கர்த்தர் புதிய காரியத்தை தேசத்திலே நிறைவேற்ற போகிறார். சாயங்கால நேரமான பொழுது கர்த்தரிடத்திலே கொண்டு வந்து, அதான் அற்புதங்கள் விளங்க போற நேரம். சாயங்காலம் ஆன பொழுது ஜனங்களுக்கே தெரிஞ்சிச்சு, இயேசுநாதர் சாயங்காலத்தில் தான் குணமாக்க போகிறார், ஜனங்களை தொட போகிறார்னு சொல்லி ஏராளமான வியாதியஸ்தர்களை அவரிடத்திலே கொண்டு வந்தாங்க. சாயங்கால நேரத்தில் கர்த்தர் நமக்கு தரும் நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். சாயங்காலத்தை குறித்து வேத வசனம் மற்றொரு காரியம் நமக்கு சொல்லுது பாருங்க. சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 7வது வாக்கியம். சாயங்காலத்தில் என்ன நடக்குமா? ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது, பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். ஹல்லேலூயா! கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சாயங்காலத்தின் ஆறுதல் என்னவென்றால் வெளிச்சம் உண்டாகும். உங்கள் இருண்டு போன வாழ்க்கையிலே வெளிச்சம் உண்டாகிற காலம் இந்த சாயங்காலம். இருண்டு போன நம்முடைய இருதயங்களிலே வெளிச்சத்தை கர்த்தர் ஏற்றி வைக்கிற காலம் இந்த சாயங்காலம். சாயங்காலத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால், அந்த புதிய வெளிச்சம் உங்களை நிரப்புவதற்கு நீங்கள் இடங்கொடாவிட்டால், இனி வருகிற காலங்களில் ராக்கால ஜாமத்திலே படுக்கையிலே தேடியும் அதை காணாதிருப்பீர்கள் என்று கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகிறார். இந்த காலத்திலே உங்களுடைய இருண்ட வாழ்க்கை வெளிச்சமாய் மாற்றப்பட்டு விட வேண்டும். கர்த்தருடைய வெளிச்சம் சாயங்காலத்திலே உதிக்குமாம். ஹல்லேலூயா! அதுக்கு முன்பாக இருக்கிற 2 வசனங்களை கர்த்தர் சொல்லுகிறார். சாயங்காலத்தின் முடிவிலே, இந்த சாயங்காலம் வந்துருச்சுல்ல, சாயங்காலத்தினுடைய முடிவிலே, அதாவது வெளிச்சத்தின் கிரியைகள் முற்றும் அற்றுப்போய் இருள் முழுவதும் வியாபிக்கிற அந்த கடைசி நிமிஷ துளியிலே கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஜனங்களை சந்திக்க கடந்து வருவார். அல்லேலூயா! பாருங்க, 5வது வசனத்தினுடைய 2வது பகுதி சொல்லுது, என் தேவனாகிய கர்த்தர் வருவார், அவருடனே எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒருவேளை பிரகாசமும் ஒருவேளை மப்புமாயிருக்கும். மப்பும் மந்தாரமுமான நாளாயிருக்கும். கர்த்தர் வரும் நாளை குறித்து வேதத்தில் எழுதியிருக்குது. அந்த நாளில் கர்த்தர் வருவாராம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இருளினுடைய தன்மைகள் காலங்கள் கடக்க கடக்க பெருக துவங்கி கொண்டே இருக்கும், அதிகமாய் பெருகிக் கொண்டே இருக்கும். ஒரு பக்கத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இந்த செயல்பாடுகள், கிரியைகள், அது ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கும். ஆனா காலங்கள் கடக்க கடக்க வெளிச்சத்தின் கிரியைகள் குறைய ஆரம்பிக்கும், இருளுடைய கிரியைகள் பெருக ஆரம்பிக்கும். அது பெருக ஆரம்பிக்கிற கடைசி மணித்துளியில திடீரென்று இயேசு கிறிஸ்து மத்திய வானத்திலே வெளிப்பட்டு தம்முடைய ஜனங்களை தம்மோடு கூட்டிக் கொண்டு போக அவர் தம்முடைய பரிசுத்தவான்களுடைய திரும்பி வருவார். அல்லேலூயா! அதுக்கு அப்புறம் தான் அந்த ராக்காலம் வருது. அதுக்கு அப்புறம் தான் அந்த இருள் காலம் வருது. பிசாசு கட்டவிழ்த்து விடப்படுகிறான். பிசாசுடைய பொல்லாத கிரியைகள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. பூமியின் மேல் எங்கும் பொல்லாத கிரியைகள் அங்கே கடந்து வர துவங்குகின்றன. உலகம் முழுவதிலும் சாத்தானுடைய கிரியைகள் எங்கும் வியாபித்து வரப்போகிறது. இதற்கு நடுவிலே கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், சாயங்காலத்தின் முடிவிலே இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் கட்டவிழ்த்து விடப்பட போவதற்கு முன்பு நான் என் ஜனங்களை காத்துக்கொள்ளவும் அவர்களை என் ராஜ்யத்திலே சேர்த்து கொள்ளவும் விடியற் காலத்திலே அவர்களுக்கு வெளிச்சமாய் நான் தோன்றுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா! விடியற் காலம் வெளிச்சம் தோன்றுகிற காலம். இன்னைக்கு சாயங்காலம் வெளிச்சம் தோன்றுகிற காலம். கர்த்தர் நமக்கு இந்த சாயங்காலத்திலே விடியற் காலத்தின் வெளிச்சத்தை போன்ற வெளிச்சத்தை நமக்கு தந்து தம்முடைய வாழ்க்கை முழுவதையும் வெளிச்சமாய் மாற்ற விரும்புகிறார். இது சாயங்காலம் என்று நமக்கு உறுதியாய் தெரிகிறது. கர்த்தர் கிரியை செய்கிற காலம். இதிலே நம்ம கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வெளிச்சம் இல்லாம இருக்கிறீங்களா? உங்கள் இருதயத்திலே இருள் நிறைந்திருக்கிறதா? பொல்லாத பிசாசு என்ற இருளின் கிரியைகள் உங்கள் குடும்பத்தை குழப்பி கொண்டிருக்கிறதா? வேதனைகள் உண்டாக்கி கொண்டிருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், இது பகலும் அல்ல
இரவும் அல்ல, சாயங்காலத்திலே நின்று கொண்டிருக்கிறீர்கள். சாயங்காலத்தில் நிற்கிற தேவனுடைய சந்ததியே, சாயங்காலத்திலே நின்று கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, சாயங்காலத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். இன்று உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகும் காலம் இதுவாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்கள். இன்று நீங்கள் வேண்டிக் கொண்டா, இன்று நீங்கள் விரும்பினால், உங்கள் இருண்டு போன வாழ்க்கையிலே கர்த்தர் வெளிச்சமாய் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த அவர் மனம் பெருத்தவராக இருக்கிறார் என்ற புதிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இருள் நிறைந்த காலம் வருவதற்கு முன்பாக உன் வாழ்க்கை வெளிச்சமாய் மாற்றப்பட வேண்டும். இருள் நிறைந்த காலங்கள் வருவதற்கு முன்பாக இருண்டு போன உங்கள் வாழ்க்கை கர்த்தருடைய ஒளியினால் வெளிச்சமாய் மாற்றப்பட வேண்டும். இனி வருகிற பொல்லாத காலங்களில் தேவனுடைய மகிமை வெளிப்படும்படிக்காக, கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்படும்படிக்காக சாயங்காலத்திலே நீங்கள் காத்திருக்க வேண்டும். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திக்க கடந்து வருகிறார் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. காலங்களை நிதானித்து பாருங்கள் என்று கர்த்தர் நமக்கு யோசனை சொல்லி கொடுத்திருக்கிறார். இப்ப நடக்கிற காலங்கள் என்னதுங்கிறதை குறித்த உணர்வுள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமா சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்க எடுத்து வாசி பாருங்க, 16வது அதிகாரம் 3வது வசனத்துல, உதயமாகிற போது செவ்வானமும் மந்தாரமுமாய் இருக்கிறது, அதனால் இன்றைக்கு மழையும் காற்றும் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை உங்களுக்கு நிதானிக்க தெரியுமே, காலத்தின் அடையாளங்களை உங்களுக்கு நிதானிக்க கூடாதா என்று கர்த்தர் கேட்கிறார். காலத்தை நீங்கள் பார்க்கும்போது இந்த காலம் என்ன காலம் என்பதை நீங்கள் நிதானிக்க வேண்டும். வானத்தின் தோற்றத்தை பார்த்தவுடன் இன்னைக்கு மழை பெய்யுமா பெய்யாதான்னு சொல்றீங்களே, வானம் செவ்வானமிட்டு மப்பும் மந்தாரமாய் இருக்கிறதை பார்த்தவுடன் இன்னைக்கு மழை பெய்யுமா பெய்யாதான்னு சொல்றீங்களே, உங்களுக்கு காலத்தை நிதானிக்க தெரியாதா? ஆம், இன்றைக்கு கர்த்தருடைய வெளிச்சத்திலே காலத்தை இன்றைக்கு நாம் நுணுக்கமாய் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இருளும் வெளிச்சமும் கலந்திருக்க காண்கிறோம். கர்த்தருடைய கிரியைகளும் இருளின் போராட்டமும் பெருகியிருக்க காண்கிறோம். பிசாசுடைய கிரியைகள் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய தூய ஆவியினுடைய பிரசன்னத்தை ஜனங்கள் மேல் ஊற்றி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஜனங்கள் இன்றைக்கு வார்த்தைக்கு திரும்ப ஆரம்பித்திருக்கிறார்கள், வசனத்தை விரும்ப ஆரம்பித்திருக்கிறார்கள், அபிஷேகத்திலே நிரம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள், வரங்களை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். விடியற் காலத்திலே உங்களுக்கு வெளிச்சம் தோன்றும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ரட்சிப்பின் காலம், இது அனுகிரகத்தின் காலம். அனுகிரகங்கள் முடிய போகிற காலம், வெளிச்சத்தின் கிரியைகள் நிறுத்தப்பட போகிற காலம். புதிய வெளிச்சம் தோன்றுவதற்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் மௌனமாக இருந்தால், இன்றைக்கு நீங்கள் விட்டுவிட்டால், இந்த வெளிச்சத்தை மறுபடியும் உங்களால் பார்க்கவே முடியாம போய்விடுமாம். இருளிலே, அதன் பின்பு வருகிற ராக்காலத்திலே, ராக்கால ஜாமங்களில் உங்கள் படுக்கையிலே உங்கள் ஆத்மநேசரை தேடினாலும் அவர் நீங்கள் காணாமல் இருப்பீர்கள். அப்போ அழுவாங்க, ஐயோ கூட்டம் நடந்ததே, கர்த்தருடைய வார்த்தைகள் வெளிப்பட்டதே, எங்க வீட்டு பக்கத்துல சபை இருந்ததே, எங்க போதகர் ஆவிலே நிறைந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எங்களுக்கு போதித்தாரே, எங்க சபையில் அநேக ஜனங்களை